விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் மகாநதி. கடந்த வருஷம் ஜனவரியில் தொடங்கப்பட்ட இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துட்டு வருது. 4 சகோதரிகளோட வாழ்க்கையை மையமாக வச்சு தான் இந்த சீரியலை எடுத்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த சீரியல் நிவின் காவேரின்னு வேறு ஒரு பாதையில் பயணிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் சுவாமிநாதன் விஜய் கேரக்டரில் என்ட்ரி ஆனதும் சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த சீரியலில் விஜய் காவேரிக்குன்னு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இந்த நிலையில் விஜய் டிவி நட்சத்திரங்கள் எல்லாரும் சனிக்கிழமை விருதாச்சலத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணத்திலையும் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் மகாநதி சீரியலில் இருந்து சுவாமிநாதனும் லக்ஷ்மி பிரியாவும் கலந்துருந்தாங்க. இந்த நிலையில் அவங்க 2 பேரும் விஜய் காவேரி ஃபேன்ஸாக மீட் பண்ணியிருந்தாங்க. இதனால ரொம்பவே எக்ஸைட்டான விஜய் ரோலில் நடிச்சு வந்துட்டு இருக்கிற சுவாமிநாதன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே எமோஷனலாக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 2 நாட்களாக நான் வாழ்ந்த இந்த கனவுல இருந்து இன்னும் மீண்டு வரல. எங்களுக்கு கிடைச்ச இந்த வரவேற்பும் இணையில்லாத அன்பும் நிஜத்துக்கு அப்பாற்பட்டது. ஒவ்வொரு நகர்வுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் கொடுத்த ஊக்கமும் கடைசி வரைக்கும் காவேரி விஜய்னு நீங்கள் கொடுத்த சத்தமும் தான் என்னை ஊக்கப்படுத்துச்சு. இருந்தாலும் அங்கே இருந்த சில ரூல்ஸ்னால ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அங்கீகரிக்கவும் ஃபோட்டோ எடுக்கவும் முடியல அப்படின்னு நினைக்கும்போது வருத்தத்தை கொடுக்குது. உங்களோட செயல் தான் என்னைய ஊக்கப்படுத்தவும் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வைக்குது. இந்த மாதிரி இன்னும் சில சந்திப்புகளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி விருத்தாச்சலம் அண்ட் கும்பகோணம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு விஜயா நடிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரவீன் பெனட் சாருக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். காவேரி கேரக்டருக்கு உயிர் கொடுத்த லக்ஷ்மி பிரியாவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டில் ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மக்களே, நீங்கள் யாரெல்லாம் விஜய் காவேரியோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.